ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டோஸ் ஐடி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லினக்ஸ் யூசர் அண்ட் குரூப்ஸோட அட்வான்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வீடியோ 2 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அட்வான்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட் வீடியோ 1 என்ன பார்த்துருந்தோம்னா, அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு யூசரோட பாஸ்வேர்டு எக்ஸ்பைரியை பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் அக்கௌண்டோட லாக்கு அன்லாக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில், அதாவது அட்வான்ஸ் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் வீடியோ 2ல் நம்ம என்ன அஜெண்டாவை எடுத்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இன்னைக்கு அஜெண்டாவில் 2 டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் அண்டு எக்ஸ்பயர் யூசர் அக்கௌண்ட். அதாவது ஒரு யூசர் அக்கௌண்ட்டை எப்படி டிசேபிள் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி எக்ஸ்பயர் ஆக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூசர் செட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 டாப்பிக்கை இன்னைக்கு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி அதனோட டெமோ வீடியோவை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசேபிள் அல்லது எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட். ஒரு யூசர் அக்கௌண்ட்டை வந்து எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த அக்கௌண்ட்டை எப்படி எக்ஸ்பயர் ஆக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அக்கௌண்ட்டை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து டிசேபிள் டிசேபிள் பண்ணணும், ஏன் எக்ஸ்பைரி ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் அக்கௌண்ட் எக்ஸ்பைரி, இல்லைன்னா ஒய் வி டிசேபிள் யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வேல்யூபிளான ரீசன் இருக்குது. சில ரீசன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது டிசேபிள் அப்புறம் எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னாக்க, ஒரு யூசர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிசேபிள் இல்லைன்னா எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் திரும்ப சொல்கிறேன், நான் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண மாட்டோம். அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் செட் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டில் அந்த யூசர் அக்கௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகணும், இல்லைன்னா எக்ஸ்பைரி ஆகணும். ஸோ இந்த செட்டிங்கை நம்ம செட் பண்ணுறது தான் டிசேபிள் இல்லைன்னா எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்காக அப்படி பண்ணுறோம், ஏன் ஒரு யூசர் அக்கௌண்ட்டை ஆல்ரெடி ஒர்க் ஆகிட்டு இருக்கிற யூசர் அக்கௌண்ட்டை ஏன் நம்ம டிசேபிள் பண்ணணும், இல்லைன்னா ஏன் நம்ம எக்ஸ்பைரி ஆக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வேலிடான ரீசன் இருக்குது. அது என்னென்ன ரீசன் பார்த்தோம்னாக்க, ஒரு எம்ப்ளாயி சப்போஸ் ரிசைன் பண்ணிட்டாரு, ஒரு கம்பெனியில் ரிசைன் பண்ண போகிறாரு, அவர் வந்து இப்போ நோட்டீஸ் பீரியடில் இருக்காரு, பேப்பர் போட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயி என்னைக்கு பேப்பர் போட்டாரோ அன்னையிலேருந்து, இப்போ சப்போஸ் 90 days நோட்டீஸ் பீரியட்னாக்க, அந்த 19th டேல அந்த யூசர் அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ முன்கூட்டியே நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். இந்த யூசர் அக்கௌண்ட் இப்போ சப்போர்ட் டெஸ்ட்டுங்கிற ஒரு யூசர் இருக்காருன்னா, அந்த டெஸ்ட்டுங்கிற யூசர் ஆஃப்டர் 90 days இல்லாட்டி 90th டேல அந்த யூசரோட அக்கௌண்ட் வந்து டிசேபிள் ஆகிடணும். ஓகேங்களா? இல்லைன்னா அது ஒரு செக்யூரிட்டி வயலேஷன் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இந்த டிசேபிள் எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட் பாலிசியை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது டெம்பரவரி ஸ்டாஃபுக்கு வந்து அக்கௌண்ட் எக்ஸ்பைரி பண்ணவும் யூஸ் ஆகும். இப்போ டெம்பரவரியாக ஒரு கம்பெனிக்குள்ள ஸ்டாஃப் ஒருத்தர் என்ட்ரி ஆகிறாரு, ஒரு 3 months தான் ஒர்க் பண்ணுவார், இல்லாட்டி 1 year மட்டும்தான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னாக்க, அந்த யூசருக்கு வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஒரு டேட்டா செட் பண்ணியோ, இல்லாட்டி அந்த அக்கௌண்ட்டை வந்து ஈஸியாக டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா செட் பண்ணியோ நம்ம கான்ஃபிகர் பண்ணிடலாம். கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த 90th டேல அந்த யூசரோட அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிரும், இல்லாட்டி எக்ஸ்பயர் ஆயிரும், அவரால் லாகின் பண்ண முடியாது அந்த சிஸ்டத்தில். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம டிசேபிள் இல்லைன்னா எக்ஸ்பைரி யூசர் அக்கௌண்ட்டை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்ன கமாண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம் நம்ம. ஒன்று வந்து யூசர் மோடு, அந்த கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா chh
அந்த கமாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த 2 கமாண்டும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணியே ஆகணும். கோத்ரூ பண்ணிட்டேனாக்கா நீங்கள் கோத்ரூ பண்ண பிறகு இந்த 2 கமாண்டு எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஒவ்வொரு கமாண்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெமோவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து யூசர் மோடுங்கிற கமாண்டு. அந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு யூசரோட பாஸ்வேர்டை வந்து ஒரு யூசரோட அக்கௌண்ட் வந்து எப்படி எக்ஸ்பைரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூசர் மோடு அப்படிங்கிறதுனால இது யூசரோட ப்ரொஃபைலில் வந்து இந்த கமாண்டு இது என்னென்ன மாடிஃபிகேஷனோ அது யூசரோட ப்ரொஃபைலில் போய் அப்டேட் ஆகும். ஸோ நம்ம அந்த கமாண்டை ஒரு டெமோவை பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல விஎம்ல லாகின் பண்ணணும். ஸோ விஎம்ல லாகின் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஎம்ல ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கமாண்டை நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஒரு யூசர் நேமை எடுத்துக்கணும். நமக்கு வந்து ஆல்ரெடி டெமோ _user2 அப்படின்ற ஒரு யூசர் இருக்காரு. நான் இப்போ வந்து சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அடிச்சிடுறேன். சிஸ் அட்மின்குள்ளே இருக்கேன். நான் வந்து ரூட்டுக்கு சுவிட்ச் ஆகிக்கிறேன். ஸோ ரூட்டுக்கு சுவிட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த சிஸ் அட்மின்ங்கிற யூசருக்கு வந்து சூடோ ப்ரிவிலேஜ் இருக்குது. அதனால் சூடோ ப்ரிவிலேஜை நம்ம யூஸ் பண்ணி மற்ற ஒரு யூசருக்கு நம்ம எக்ஸ்பைரியோ இல்லாட்டி டிசேபிளோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்பேஸ் டெமோ _user2. ஸோ இந்த டெமோ _user2க்கு தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பைரி செட் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த அக்கௌண்ட்டையும் டிசேபிள் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் கமாண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா யூசர் மோடுங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த யூசர் மோடுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ எக்ஸ்பைரி டேட்டை செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து முதல் நான் டைப் பண்ணுறேன் யூசர் மோட் ஸ்பேஸ் -e நான் எக்ஸ்பைரி டேட்டை மென்ஷன் பண்ணுறது இது. ஸோ இது அந்த டேட்டுக்கு அப்புறம் யூசரை வந்து லாகின் பண்ண விடாது. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பைரி டேட்டை செட் பண்ணுறதுக்கான கமாண்டு. யூசர் மோடு -e எக்ஸ்பைரி டேட்டு. ஸோ நம்ம ஒரு டேட்டு மென்ஷன் பண்ணோம். அந்த டேட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதாவது நம்ம இயரு, மந்த்து, டேட்டு அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கலாம் 2026 மந்த் பார்த்தீங்கன்னா 2வது மாதம் கொடுத்துட்றேன். 2வது மாதம் பிப்ரவரி மாதம். அப்புறம் பிப்ரவரியில் ஒரு 14th கொடுத்துட்றேன். ஸோ பிப்ரவரி 14th மேலே அந்த யூசரால் லாகின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம எந்த யூசருக்கு பண்ணுறோமோ அந்த யூசரோட நேம் கொடுக்கணும். அந்த யூசரோட நேம் பார்த்தீங்கன்னா டெமோ _user2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் ரன் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டினைடுன்னு வந்துடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை ரன் பண்ணுறதுக்கு சிஸ் அட்மினுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ப்ரிவிலேஜை வாங்கணும். ப்ரிவிலேஜை வாங்குறதுக்கு நம்ம சூடோங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ அகெயின் இந்த சேம் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். கொடுத்துருக்கேன் நான் சூடோ யூசர் மோடு -e 2026 02 14 டெமோ _user2ன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா சிஸ் அட்மினோட பாஸ்வேர்டு கேட்குது. நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கொடுத்தாச்சுங்க. நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம CHAGங்கிற ஒரு கமாண்டை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். -l யூசர் நேம் கொடுக்கணும். டெமோ _user2ன்னு கொடுத்துட்றேன். என்டர் பண்ணோம்னா பர்மிஷன் டினைடு. ஏன்னா நமக்கு ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ கிளியராக இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா February 14 2026 அக்கௌண்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ இவரால் லாகின் பண்ண முடியாது அதுக்கப்புறம்.
ஓகேங்களா? ஸோ இந்த இதை நம்ம மறுபடியும் இதை எப்படி ரிவோக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ரிவோக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் கமாண்ட் அடிங்க. இங்கே வந்து ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன், 2 டைம்ஸ் கொடுத்துட்டுருக்கேன், அது எம்டியாக கொடுத்துட்டேன், அப்புறம் யூசர் நேம் கொடுத்துட்றேன். ஸோ சூடோ ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. அப்புறம் யூசர் மோடுங்கிற கமாண்டை நம்ம கொடுத்தாச்சு. ஈனா எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். அதை வந்து ஒரு 2 சிங்கிள் கோட்டுக்குள்ளே ஒரு எம்டியாக ஒரு லைன் விட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேமும் கொடுத்தாச்சு. என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சக்ஸஸ்ஃபுல். நம்ம வந்து இங்கே எதுவும் எரர் வரல, நம்ம குட்டு. ஸோ மறுபடியும் நம்ம அந்த யூஸரை வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இங்கே அக்கௌண்ட் எக்ஸ்பைரி வந்து நெவர்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ரிவோக் பண்ணணும். ஒரு யூஸரோட அக்கௌண்ட் எக்ஸ்பைரி எப்படி ரிவோக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோ ப்ரிவிலேஜ் வச்சு யூசர் மோடு -e அப்புறம் 2 சிங்கிள் கோடை கொடுத்துருங்க. ஏன்னா அது எம்டியாக காட்டும். ஸோ எம்டியாக காட்டியாச்சுனாக்கா இங்கே நெவர்னு வந்துடும். அப்புறம் யூசர் நேமை கொடுத்துட்றோம். யூசர் நேமை கொடுத்து அக்கௌண்ட் எக்ஸ்பைரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் ஸ்லைடுக்கு போவோம். ஸோ நம்ம ஸ்லைடுக்கு வந்தாச்சு. ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூசர் மோடு -eங்கிற கமாண்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கமாண்ட் கொடுத்துருக்காங்க, chage -E கொடுத்துருக்காங்க. இந்த கமாண்டை வச்சு நம்ம ஒரு யூசரோட அக்கௌண்ட்டை எப்படி எக்ஸ்பயர் பண்ணுறது இல்லாட்டி டிசபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு மறுபடியும் நம்ம விஎம்குள்ளே போயிடலாம். ஸோ நான் மறுபடியும் விஎம்குள்ளே வந்துட்டேன். ஓகே, ஸோ விஎம்குள்ளே போயிட்டு இதை ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாமா? பண்ணியாச்சு. மறுபடியும் chage-E அப்புறம் இங்கே சேம் தான். நம்ம சிஹெச் மோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே தான். சாரி, யூசர் மோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் யூசர் மோடுக்கு அப்புறம் நம்ம chage கொடுக்க போகிறோம். ஸ்மால் ஈக்கு அப்புறம் நம்ம E கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே சேம் தான். பார்த்தீங்கன்னா chage-E 2025 சரி 2026. ஸோ அதுக்கு முன்னால் ஒன்று பார்த்துடலாம். chage-L demo underscore user2 கொடுத்துட்றேன். இதை வந்து பெர்மிஷன் வேணும், அதனால சூடோ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட்டோட எக்ஸ்பைரி வந்து நெவர் தான் இருக்குது. அப்புறம் chage-E ஸ்பேஸு எப்போ எக்ஸ்பைரி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 நான் மார்ச் கொடுத்துட்றேன். இப்போ மார்ச் அதே 14 கொடுத்துட்றேன். முதல் பிப்ரவரி 14 கொடுத்தோம், இப்போ மார்ச் 14 கொடுக்குறோம். மார்ச் 14 அப்புறம் யூசர் நேமு டெமோ அண்டர்ஸ்கோர் user2 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து ப்ரிவிலேஜ் வாங்கணும், அதை ப்ரிவிலேஜ் வாங்கிடலாம். ஸோ ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு, சூடோ ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. அப்புறம் chage E ஃபார் எக்ஸ்பைரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்தாச்சு, எந்த டேட்டுன்ட்டு. அப்புறம் யூசர் நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணியாச்சு. நமக்கு எரர் அதை அடிக்கலை, நம்ம குட்டு. இப்போ மறுபடியும் chage-L வச்சு நம்ம வியூ பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அக்கௌண்ட் எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14 அப்படின்னு கிளியராக காமிக்குது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த இதை அந்த மார்ச் 14 நம்ம இதை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். chage கமாண்டை வச்சு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் அதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு சூடோ chage -E கொடுத்துட்றோம். அப்புறம் -1. ஸோ -1 ரிமூவ் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா -1
ஓகே. அப்புறம் டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் கமாண்டு. நம்ம என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணியாச்சு. எரர் எதுவும் அடிக்கலை. நம்ம குட்டு. மறுபடியும் வந்து அந்த யூஸரை வியூ பண்ணி பார்த்துடலாம், ரிமூவ் ஆயிடுச்சான்ட்டு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸ்பைரி வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எக்ஸ்பைரி மார்ச் 14 2026 இருந்துச்சு. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நெவர்னு காட்டுது. ஓகே. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் என்னன்னாக்கா மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டை நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம், இல்லைன்னா எக்ஸ்பைரி பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் அந்த கமெண்ட் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ட்ரு பண்ணுறேன், வியூ பண்ணுறேன். chh-l டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2. ஓகே, வியூ பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 14ன்னு காட்டுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஷேடோ ஃபைலில் ஒரு என்ட்ரி, ஒரு கம்பார்ட்மெண்ட் பார்த்துருந்தோம். எப்போனாக்கா யூசர் அண்டு குரூப் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருந்தோம். வீடியோ 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். லினக்ஸ் யூசர் அண்ட் குரூப்ஸில் வீடியோ 1 இருக்கும். அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஷேடோ ஃபைலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் வீடியோ 2வா வீடியோ 1ன்னு தெரியல. நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், 2 வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா /etc ஷேடோன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த இதில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பேன், லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டு. அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் லாஸ்ட் செக்ஷனில் அந்த லாஸ்ட் செக்ஷனில் உங்கள் யூஸரோட அக்கௌண்ட் எக்ஸ்பைரி இல்லாட்டி அக்கௌண்ட் டிசபிளை பற்றி உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்டை எக்ஸ்பைரி ஆக்கியாச்சு. அதாவது அக்கௌண்ட்டை வந்து டிசபிள் பண்ணிட்டோம். இதனோட டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஷேடோ ஃபைலில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஷேடோ ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கேட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. sudo cat /etc/shadow. ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இங்கே கிளியராக பார்த்துக்குங்க. இங்கே மார்ச் 14 2026 வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம பார்க்கலாம். இது கரெக்டான டேட்டா கொடுத்துருக்கோம். கரெக்டான என்ட்ரி எங்கே காட்டுதுன்னு பார்த்துடலாம். என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே டெமோ அண்டர்ஸ்கோர் யூசர் 2க்கு தான் நம்ம பண்ணோம். இதில் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட், அந்த யூஸரோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது, 25, அதாவது 20526 இருக்குது. நம்ம ஆனால் இங்கே கொடுத்தது வந்து மார்ச் 14 2026ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வேறு நம்பர் வருது 20526ன்னு. அது ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. நம்மக்கிட்ட. ஸோ அது ஏன் இப்போ டிஃபால்ட்டாக இந்த நம்பர் இப்படி ஒரு நம்பர் எடுத்துக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஜான்வரி 1 1970 அப்போ இருந்து நீங்கள் எக்ஸ்பைரி டேட் எந்த டேட்டு கொடுத்தீங்களோ அந்த நாள் வரைக்கும் எத்தனை நாள் கவுண்ட் ஆகுமோ அந்த நாளை தான் இங்கே வந்து ஒரு நம்பராக காட்டுது. ஸோ எதுக்காக ஜான்வரி 1 1970 எடுத்துக்கிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அதை வந்து யூனிக்ஸ் போச்சுன்னு சொல்லுவாங்க, போச் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு சிம்பிளான மேத்தும் அப்புறம் ஒரு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த லினக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளாக மேக்ஸை கால்குலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேட் எடுத்துக்கிடும். அந்த டேட்டு தான் வந்து ஜான்வரி 1 1970. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, யூனிக்ஸ் போச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதை வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேவை எடுத்துக்கிடும். இந்த டேல இருந்து தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணும். இப்போ வேற ஒரு டே வேற ஒரு டேட் எடுத்துக்கிச்சுனாக்கா அதனோட கால்குலேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால வந்து லினக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேட்டை பிக் பண்ணிக்கிடுது. அந்த டேட் தான் ஜான்வரி 1 1970. இதை வந்து யூனிக்ஸ் போச் டேன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மேக்ஸ் இந்த டேட்ல இருந்து மேக்ஸ் வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் இந்த டேட்ல இருந்து ஒரு நம்பரை எடுத்துக்கிடுது இது.
ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணுன்னாக்கா இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது இதுக்கு. ஸோ இதை வந்து இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போதைக்கு புரிஞ்சுக்குங்க. ஜான்வரி 1 1970 நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை எப்படி செட் பண்ணி எந்த டேட்டு செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த 1970 எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கோ அந்த நாளை கவுண்ட் பண்ணி ஒரு நம்பராக கொடுக்கும். அந்த நம்பர் தான் இந்த நம்பரு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் 20526. ஸோ இது எப்படி நம்ம ஐ மீன் இந்த டேட்டு இந்த நம்பரும் இந்த மார்ச் 14 2026 இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். மேட்ச் ஆகலை அப்படின்னாக்க கரெக்டாக கொடுக்கலன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஐ மீன் ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்கு எடுத்துக்கல, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக தப்பாக காட்டுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது, டேட் கமாண்ட் இருக்குது. அந்த டேட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த நம்பர் வந்து கரெக்டான டேட்டா ஐ மீன் மார்ச் 14 இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டேட்டு -d ஸ்பேஸு. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா 1970ன்னு சொல்லியிருந்தேன். -01 ஓகேங்களா? இது எதுக்காக நான் 1970-01 போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த டேட்லேருந்து தான் உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த டேட் எடுத்துக்கிறது. இது வந்து யூனிக்ஸ் ஈபோச் டே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டேலேருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி நீங்கள் எந்த டேட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் செட் பண்ணீங்களோ அந்த டேட் வரைக்கும் ஒரு ஐ மீன் கால்குலேட் பண்ணி எத்தனை நாள் இருக்கோ அந்த நாளை ஒரு நம்பராக ஒரு டிஜிட்டாக உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த யூனிக்ஸ் ஈபோச் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போது யூனிக்ஸ் ஈபோச் டே. ஸோ CHEH போட்டாச்சு. டேட் கமாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -d. ஸோ டினா டேட் கொடுக்கணும். டேட்னாக்கா எந்த டேட்டு ஐ மீன் இந்த யூனிக்ஸ் ஈபோச் டே என்னவோ அந்த டேட்டை கொடுத்துட்றோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைடட் சிம்பிள் கொடுக்கணும், அதாவது வகுத்தல் சிம்பிள் கொடுக்கணும். ஸோ அதையும் கொடுத்துடலாம். 1 செகண்ட். ஸோ ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இங்கே அதுக்கு பதில் ப்ளஸ் போட்டுடுறோம். இங்கே வந்து டேயில் நமக்கு என்ன இங்கே வந்து டேஸில் நம்ம நம்பரை கொடுக்கணும், இந்த நம்பரை கொடுக்கணும். ஆக்சுவலாக இந்த நம்பர் தான் நமக்கு வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதனால 526 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் இந்த கமாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து சூடோ ப்ரிவிலேஜ் வாங்கிடலாம். சூடோ ப்ரிவிலேஜ் வாங்கியாச்சு. டேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த டேட் கமாண்டை யூஸ் பண்ணி இங்கே ஒரு டேட்டை நம்ம கொடுக்குறோம். அப்புறம் ப்ளஸ் இந்த டேவை கொடுக்குறோம். இன்னையிலேருந்து இத்தனை நாளை இந்த ரெண்டையும் கூட்டினாக்க நமக்கு வந்து மார்ச் 14 2026 வரணும். வருதான்னு பார்த்துடலாங்களா? ஸோ என்ட்ரு பண்ணுறோம். பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்ச் 14 12 AM காட்டுது. ஸோ நம்ம செட் பண்ணது வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது வந்து நீங்கள் எந்த டேட்டு செட் பண்ணாலும் இந்த நம்பர்லேருந்து தான் ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் வந்து யூனிக்ஸோட ஈபோச் டே. ஸோ இந்த நம்பர்லேருந்து தான் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி நமக்கு ஒரு நம்பரை டிஜிட்டாக கொடுக்கும் இங்கே /etc ஷேடோ ஃபைலில். ஸோ நம்ம எப்போ கால்குலேட் பண்ணனாலும் இந்த டேட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஐ திங்க் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு சிஹெச் மோடு அப்புறம் சிஹெச் ஏஜ் இந்த 2 கமாண்டை பற்றி தெளிவாக தெரியணும்னா ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் இன்னைக்கு வீடியோவில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்லைடுக்கு போகலாம். ஸ்லைடுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் மோடு -e இங்கே வந்து 2025 போட்டிருக்காங்க. யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ சிஹெச் ஏஜ் -E அப்புறம் 2025 வச்சு ஒரு யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே நம்ம தெளிவாக டெமோவாக பார்த்தாச்சு. அப்புறம் இந்த எக்ஸ்பைரி டேட்டு கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இந்த போச் டேயை நம்ம எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்புறம் ரெண்டாவது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டாபிக் வந்து டிஃபால்ட் யூசர் செட்டிங்ஸ். ஸோ டிஃபால்ட் யூசர் செட்டிங்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ டிஃபால்ட் யூசர் செட்டிங்ஸில் ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் யூசர் செட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு நியூ யூசர் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக டிஃபால்ட் ரூல்ஸு அப்புறம் பாஸ்வேர்டு பாலிசி ஹோம் ஃபோல்டர் ஃபைலு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும் செட்டிங் தான் டிஃபால்ட் செட்டிங் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு புதுசாக ஒரு டெமோங்கிற ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன். அந்த யூசரை க்ரியேட் பண்ணையில் அந்த யூசரோட டிஃபால்ட் ரூலு அப்புறம் அந்த யூசரோட பாஸ்வேர்டு பாலிசி அதனோட ஹோம் டைரக்டரி ஃபைலு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங்கை தான் அந்த டிஃபால்ட் யூசர் செட்டிங் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமாக வந்து சில ஃபைலில் அப்டேட் ஆகும். இந்த லினக்ஸில் ஒரு முக்கியமாக சில ஃபைல் அப்டேட் ஆகும். அது என்னென்ன ஃபைல்னு பார்த்தீங்கன்னா /etc login.tf. ஓகே, இந்த ஃபைலும் அப்புறம் /etc skull இந்த ஃபைலும், இந்த 2 ஃபைலும் முக்கியமாக அப்டேட் ஆகும். ஸோ இந்த 2 ஃபைலும் இந்த /etc login.tf அப்படிங்கிற ஃபைலு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாஸ்வேர்டோட ரூலு அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு மினிமம் பாஸ்வேர்டு லென்த்து இந்த எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலில் அப்டேட் ஆகும். அப்புறம் /etc skull அந்த ஃபைல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து ஃபோல்டரு. இந்த ஃபோல்டர் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற எல்லா ஃபைலும் நியூ யூஸரோட ஹோம் டைரக்டரி வந்து காப்பி ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே ஒரு யூசர் க்ரியேட் பண்ணல /etc skull அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற என்னென்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைலெல்லாம் ஒரு காப்பியாக அந்த யூஸரோட ஹோம் டைரக்டரிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பி ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த இது யூஸ் ஆகுது. ஸோ இது ஏன் முக்கியமாக இந்த டிஃபால்ட் யூசர் செட்டிங் வந்து ஏன் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பெனியோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுனா இப்போ ஒரு யூஸரோட பாஸ்வேர்டு வந்து 90 days தான் கீப் அப் பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ யூஸரோட பாஸ்வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும், ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. நம்மளோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணி நம்மளோட இம்பார்ட்டன்ட் டேட்டாவை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பாஸ்வேர்டு பாலிசியை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் இது கம்பெனியோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்காக இந்த யூஸரோட செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். இன்னொன்று வந்து செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் ஆக்க இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆக்கவும் இது யூஸ் ஆகுது. ஸோ தட் ஹேக்கரால் ஹேக் பண்ண முடியாது. நமக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு பாலிசி எல்லாமே வந்து கவர் அப் பண்ணிடும். அப்புறம் இன்னொன்று யூஸ்ஃபுல்லானது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபைலை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஃபைலில் இருந்து என்னென்ன இந்த ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். அது மூலிமா வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆட்டோமேஷனும் பண்ணிக்கலாம். இந்த யூஸரோட செட்டிங்ஸ் வந்து ஈஸியாகவும் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டெமோவாக பார்த்துடலாம். இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் இந்த /etc skull அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம விஎம்மில் லாகின் பண்ணுவோம். விஎம்மில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கோம்.
நம்ம விஎம்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விஎம்மில் வந்துட்டேன். நம்ம ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதே சூடோ ப்ரிவிலேஜை வாங்கிடுறேன். /etc/login. ஸோ நம்ம வந்து இப்போது அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ /etc/login.tf அப்புறம் /etc/skull இந்த 2 ஃபைலும் வந்து ஒரு யூசர் கிரியேட் ஆகையில் டிஃபால்ட் செட்டிங்ஸாக அப்ளை ஆகும். ஸோ இந்த 2 ஃபைல்லேருந்து தான் உங்களுக்கு அப்ளை ஆகுது. நம்ம இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கேட்டுங்கிற ஒரு கமெண்டை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஒரு ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு கேட் கமெண்டை யூஸ் பண்ணுவோம். நான் முதல் ப்ரிவிலேஜ் வாங்கிக்கிறேன். கேட்டு /etc/login.defs. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது என்டர் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த ஃபைலில் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஃபைலில் என்னென்ன என்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே நிறையா என்ட்ரிஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு மேக்ஸிமம் டேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம CHH கமாண்டில் மேக்ஸிமம் பாஸ்வேர்ட் டேஸ் கொடுத்துருந்தது. அப்புறம் பாஸ்வேர்டு மினிமம் டேஸ் வந்து 0 தான் கொடுத்துருந்தது. அப்புறம் பாஸ்வேர்டு வார்னிங் டேஸ் 7 கொடுத்துருந்துச்சு. இதுதான் டிஃபால்ட் செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்புறம் வந்து நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. இன்னும் யூஐடி மினிமம் என்ன வேணும், யூஐடி மேக்ஸிமமாக என்ன வேணும், அப்புறம் சிஸ்டமோட யூஐடி மினிமமாக என்ன வேணும், அப்புறம் சிஸ்டமோட யூஐடி மேக்ஸிமமாக என்ன வேணும், அதெல்லாம் காட்டியிருக்கு. ஸோ இந்த டிஃபால்ட் என்ட்ரி உங்களுக்கு மாடிஃபை பண்ணணும்னா இந்த ஃபைலை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். இதுவும் ரூட் ப்ரிவிலேஜில் தான் நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் /etc/login.tf ஃபைல் வியூ பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு ஃபோல்டர், இன்னொரு டைரக்டரியை பற்றி பார்த்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா /etc/skull அதையும் பார்த்துடலாம். இப்போது அதை வியூ பண்ணுறதுக்கு ls-la/etc/skull. ஸோ நான் வந்து உங்களுக்கு இந்த கமாண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ரூட் ப்ரிவிலேஜ் வாங்கிடலாம். வாங்கியாச்சு. என்டர் பண்ணுறேன். ஸோ நான் என்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வியூ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா #logout இருக்குது, #profile இருக்குது, அப்புறம் #rc இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முன்னால் டாட் வச்சுருக்கு. டாட்னாக்கா நமக்கு ஹிடன் ஃபைல்னு அர்த்தம். ஸோ இந்த ஹிடன் ஃபைலை வியூ பண்ணுறது தான் நம்ம இங்கே ஏங்கிற ஆப்ஷன் கொடுக்குறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ls-l அப்படிங்கிற கமெண்டை பற்றி பார்த்துருந்தோம். ls-lனாக்கா ஒரு ஃபோல்டரில், ஒரு டைரக்டரியில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை வியூ பண்ணுறதுக்காக, அதை லிஸ்ட் பண்ணுறதுக்காக லாங் லிஸ்டிங், அதுக்காக நம்ம ls-l கமாண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கிற ஹிடன் ஃபைலை வியூ பண்ணுறதுக்காக ஒரு ஏங்கிற ஆப்ஷனை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ வியூ பண்ணோம்னாக்க இங்கே 3 ஹிடன் ஃபைல் இருக்குது. இந்த 3 ஹிடன் ஃபைலும் யூசர் வந்து ஒரு நியூ யூசர் வந்து எப்போ க்ரியேட் பண்ணுறாங்களோ அந்த யூசர் க்ரியேட் பண்ணையில் பை டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து டைரெக்டாக அந்த யூசரோட ஹோம் டைரக்டரிக்கும் காப்பி ஆகிடும். ஸோ இப்போ காப்பி ஆயிருக்கான்னு பார்த்துடலாம். நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு யூசரோட ஹோம் டைரக்டரி வியூ பண்ணணும். ls-l/home/demo_user2ன்னு கொடுத்துட்றேன். அவருக்கு ப்ரிவிலேஜ் வாங்கணும் நம்ம வியூ பண்ணுறதுக்கு. வாங்கியாச்சு. ஸோ இப்போ என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணோம்னா டோட்டல் 0 தான் வருது. ஏன்னா இந்த யூசரோட ஹோம் டைரக்டரிக்குள்ளே இப்போ எதுவும் கண்டென்ட் இல்லை. நம்ம இப்போ நார்மலாக வியூ பண்ணியிருக்கோம். இப்போ அதனோட ஹிடன் ஃபைலை வியூ பண்ணுறதுக்கு அதுக்கு ஏ ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இங்கே போயிடுறேன். நான் ஏ ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ls-la கொடுத்துருக்கேன். இப்போ என்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு சேம் இங்கே .bash_logout இருந்துச்சு, அதுவும் இருக்குது. அப்புறம் bash_profile இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்புறம் #rc, ஸோ இங்கேயுமே இருக்குது.
எல்லாமே இருக்குது. இங்கே பேட்ச் அண்டர் ஸ்கோர் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. பை டிஃபால்ட்டாக இந்த யூசர் வந்து என்னென்ன கமாண்டை ரன் பண்ணுறாரோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இங்கே பேட்ச் அண்டர் ஸ்கோர் ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைல் பை டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆகும். இங்கே வந்து 4 ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த 3 ஃபைல் வந்து /etc ஸ்கல் அப்படிங்கிற டைரக்டரியிலேருந்து காப்பி ஆகும் ஒன்ஸ் யூசர் க்ரியேட் ஆனதும். இன்னொரு ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர் வந்து கமாண்ட் ரன் பண்ணல நமக்கு இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் /etc login.tf அப்புறம் /etc ஸ்கல் இந்த 2 ஃபைலோட ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம் ஸ்லைடில். ஸோ ஸ்லைடுக்கு போவோம், நம்ம ஸ்லைடுக்கு போயாச்சு. ஓகே, ஸோ பை டிஃபால்ட் யூசர் செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் அந்த டிஃபால்ட் யூசர் செட்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் ஃபைல் என்னென்னு பார்த்தாச்சு. அந்த ஃபைலையும் வியூ பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஸ்லைடில். ஓகே, ஏன் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து மேட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியாச்சு ஆல்ரெடி. செக்யூரிட்டி அப்புறம் கன்சிஸ்டன்சி ஆட்டோமேஷனுக்காக பார்த்துருந்தோம். ஸோ ஒரு கம்பெனியோட ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணுறதுக்காகவும், அப்புறம் செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும், அப்புறம் ஆட்டோமேஷனை ஈஸியாக பண்ணுறதுக்காகவும் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இதை வந்து நமக்கு பயன்படுது டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்றைக்கி 2 டாப்பிக்கு கவர் பண்ணிட்டோம். அதனோட கிளியர் டெமோவும் பார்த்தாச்சு. ஸோ உங்களை மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் டெக்டோஸ் ஐடி தமிழை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட ஃபேஸ்புக், டெலகிராம் அண்டு இன்ஸ்டாகிராமை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.